நடிப்பின் பல்கலைக்கழகம் அப்படின்னு ரசிகர்களால இன்று வரை கொண்டாடப்படும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்புல 1963 வருடம் நவம்பர் 15ஆம் தேதி வெளியான திரைப்படம் தான் அன்னை இல்லம். இந்த படத்துல சிவாஜி கணேசன் அவர்கள் தேவிகா, SV ரங்காராவ், நாகேஷ், முத்துராமன், MV ராஜம்மா, நம்பியார், VK ராமசாமி, MS சுந்தரிபாய், ஜெயந்தி, சச்சு, KK சவுந்தர், OAK தேவர், SA கண்ணன் அப்படின்னு பலரும் நடிச்சிருந்தாங்க. கல்யாண்குமார் நடித்த மணி ஓசை மூலம் இயக்குனராக அறிமுகமான P மாதவன் அடுத்து இயக்கிய திரைப்படம் அன்னை இல்லம். மணி ஓசையை கண்ணதாசனின் அண்ணன் AS ஸ்ரீனிவாசன் ப்ரொடியூஸ் பண்ணாரு. கமலா பிக்சர்ஸ் சார்பில் MR சந்தானம் அவர்கள் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. சிவாஜி புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் இந்த அன்னை இல்லம் திரைப்படத்தை வெளியிட்டாங்க. கன்னடத்தில் தாதா மிராசி அவர்கள் எழுதிய கதைக்கு G பாலசுப்ரமணியம் அவர்கள் திரைக்கதை எழுத ஆரூர்தாஸ் அவர்கள் வசனம் எழுதினார். உணர்ச்சி மிகுந்த காட்சிகளை அவரது வசனம் மேலும் உணர்ச்சி மிகுந்ததாக ஆக்கியது அப்படின்னா அது மிகையே ஆகாது. படத்தின் மிகப்பெரிய பலமாக KV மகாதேவன் அவர்களுடைய இசை அமைஞ்சிருந்தது. கண்ணதாசன் அவர்களின் வைர வரிகளில் எண்ணிரண்டு 16 வயது, நடையா இது நடையா, மடி மீது தலை வைத்து, சிவப்பு விளக்கு எரியுதமா போன்ற பாடல்கள் தமிழகமெங்கும் ஒலித்தது. ரசிகர்களும் திரும்ப திரும்ப கேட்டு ரசிச்சாங்க. டைட்டிலில் திரை இசை திலகம் KV மகாதேவன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. PN தயாரிப்பாளர் MR சந்தானம் அவர்கள் சிவாஜி அவர்களுடைய நெருங்கிய நண்பர். அவரை மட்டுமே வைத்து படங்கள் தயாரித்து வந்தார். இயக்குனர் P மாதவனுடைய முதல் படம் சுமாராக ஓடினாலும் அவரை தயாரிப்பாளர் சந்தானத்திடம் பரிந்துரைத்தாரு சிவாஜி அவர்கள். அதற்கு காரணம் TR ரகுநாத், ஸ்ரீதர் இவங்க கிட்டலாம் மாதவன் உதவி இயக்குனராக பணியாற்றியதால சிறப்பாக இயக்குவார் அப்படின்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில ஆரம்பிக்கப்பட்டது தான் அன்னை இல்லம் திரைப்படம். முதல் படம் சுமாராக போனாலும் இரண்டாவது படமான அன்னை இல்லம் திரைப்படம் பல சென்டர்களில் 100 நாட்கள் ஓடி P மாதவனின் திறமையை உலகறிய செய்தது. இடம் பிடித்த பாடல்களில் ஒரே ஒரு பாடலை மட்டும் AL ராகவன் அவர்கள் பாடியிருக்காரு. அந்த அற்புதமான பாடல் தான் என்ன இல்லை அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலையும் கண்ணதாசன் அவர்கள் தான் MGRுடைய தெய்வத்தாய் படத்தை மாதவன் அவர்கள் இயக்குனாரு. இயக்குனரின் வேலையில MGR அவர்கள் தலையிட்டதால படப்பிடிப்பு தடைப்பட்டது. MGR அவர்கள் இனி இயக்குனரின் வேலையில் தலையிட மாட்டார் அப்படின்னு தயாரிப்பாளர் RM வீரப்பன் உறுதி அளித்ததுக்கு அப்புறம்தான் மீண்டும் படப்பிடிப்பை தொடங்கினாரு மாதவன். இந்த மனக்கசப்புக்கு அப்புறம் MGRஐ வைத்து அவர் வேறு படங்கள் எதுவுமே இயக்கவில்லை. அதே நேரம் சிவாஜி அவர்களை வைத்து தொடர்ச்சியாக படங்கள் இயக்கினாரு. வியட்நாம் வீடு, பட்டிக்காடா பட்டணமா, ராஜபாட் ரங்கதுரை, தங்கப்பதக்கம் போன்றவை அதில் சில. படத்துல சிவாஜி அவர்களுடைய நடிப்பும் SV ரங்காராவ் அவர்களின் நடிப்பும் பெரிதும் பேசப்பட்டன. ஒரு பெரிய குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவும் இணைவும் தான் அன்னை இல்லம் திரைப்படத்துடைய மூலக்கதை. அன்னை இல்லம் திரைப்படத்துல KV மகாதேவன் அவர்களுடைய இசையமைப்புல அமைந்த ஒரு அற்புதமான பாடல் தான் மடி மீது தலை வைத்து அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை TM சவுந்தரராஜன் அவர்கள் மற்றும் சுசீலா அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை கண்ணதாசன் அவர்கள் எழுதியிருப்பாரு. அந்த காலகட்டத்தில் சென்னை வானொலியில் இரவு 11 மணிக்கு மேலே அதிக முறை ஒலித்த ஒரு பாடல் இந்த படத்தின் மடி மீது தலை வைத்து அப்படின்ற பாடல். இப்போது கேட்டாலுமே புது நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.